ப்ராபபிலிட்டி ஆஃப் கேன்சருங்கிறது வந்து இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சே தான் வந்து அவங்க போகிறாங்க. அதாவது ஸ்பேஸ் நம்ம வந்து அட்மாஸ்பியரை தாண்டி மேலே போனாவே சூரிய கதிர்கள்லேருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரேடியேஷன் அதிகம். ஸோ ஆனால் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன் பண்ணதே அது உள்ளுக்குள்ளே அந்த ரேடியேஷன் வராத அளவுக்கு தான் வந்து ஷீல்டட் என்வரன்மெண்ட் தான் வந்து அதில் இருக்கும். சரி. இருந்தாலும் அவ்வப்போது அவங்க வெளியில் போய் ஸ்பேஸ் வாக் பண்ணுவாங்க. அப்போ வந்து அது கொஞ்ச நேரங்களில் அவங்களுக்கு கதிரியக்கங்கள் வந்து விழும். பட் உடனே அதனால் எந்த பாதிப்பும் வந்து வராது. சரி. அதெல்லாம் வந்து அவங்க வாங்கக்கூடிய அந்த கதிர் வீச்சினால ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் கேன்சருங்கிறது வந்து இருக்குது. அது ஒரு ப்ராபபிலிட்டி தான். அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சே தான் வந்து அவங்க போகிறாங்க. சரி. அதுக்கு மருந்தெல்லாம் எதுவும் கிடையாது. தன்னை ஷீல்டு பண்ணிக்கிட்டு அந்த கதிரியக்கத்துலேருந்து காப்பாற்றிக்கிறது ஒன்று தான் வழி. அதுக்கான ஏற்பாடெல்லாம் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸில் பெரும்பாலும் ஸ்பேஸ் கிராஃப்டே வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனே வந்து டிசைன்டு ஸோ தட் இன்சைட் ரேடியேஷன் லெவல் இஸ் வெரி லெஸ். அது மட்டும் இல்லாமல் இன்சைட் ரேடியேஷன் லெவல் இங்கே வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க.